ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 14 ஆகிடுச்சு. டே 14 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 77.900 இருக்கேன். வெயிட் வந்து அந்த மாதிரியே இருக்குது, 77.9 77.8 இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. நேற்று வந்து கிழங்கு வேறு சாப்பிட்ருந்தோம் இல்லையா, ஸோ அதோட பலன் கண்டிப்பாக காட்டுது. இத்தனைக்கும் டின்னரே எடுக்கலை, இருந்தால் கூட அதோட ரிசல்ட் எனக்கு இப்படி தான் வந்துச்சு. அப்புறம் காலையில் எழும்பி வெறும் வெயிட்டில் ஒரு கப்பு நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 பாதாம், 4 வந்து வால்நட், இது இவ்வளோ ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வெறும் வயிற்றில் எடுத்து சாப்பிட்றேன். அதாவது தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா இதை சாப்பிட்டுக்கிறேன். நேச்சுரலாக நம்ம உடம்புல கொலாஜன் வந்து அதிகமாகிறதுக்கு பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் வெரைட்டியும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நான் கொஞ்சம் நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ப்ராடக்ட் வாங்கணும், நிறைய காசு செலவு பண்ணணும், அப்படி யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கி அந்த லாக்மியோட அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வாங்கினது அன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து மறுபடியும் லாக்மியோட ஃபேஸ் வாஷும் அப்புறம் அந்த லாக்டோகேலமினோட சன்ஸ்க்ரீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து லாக்மி என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகும், அதனால் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஒன்றா தான் நான் வாங்கினேன், எல்லாம் சேர்த்து நான் வாங்கலை. ஏன்னா என் கையில் கண்டிப்பாக காசு இருக்காது. குறிப்பாக நான் வந்து மேக்கப் பக்கம் போகாததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட பட்ஜெட்டு தான். ரொம்ப யோசித்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறனால இன்னும் நிறைய பொருள் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும், லிப் பாம் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு கையில் இருக்க காசு வச்சு இதை வாங்கிட்டு நேச்சுரலாகவும் சில பொருட்கள் அப்புறம் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்கின்னை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்கின் கேர் சேலஞ்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். டே 1 நேற்றே போட்டுட்டேன். இன்றைக்கி டே 2க்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அப்புறம் வந்து காலை உணவுக்கு வந்து ஒரு கொய்யாவும் அப்புறம் 2 முட்டை வந்து ஆஃப் ஆயில் போட்டுட்டு அது கூட நிறைய சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தேன். சாம்பார் வந்து நேற்று வச்சது தீரவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் வந்து அதையும் எடுத்திருந்தேன். லஞ்சு வரைக்கும் எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால 2 நாள் ஆனால் கூட சாம்பாரை வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவேன். அதில் நிறைய காய் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால நமக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். கார்பும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம இப்போ வந்து ரொம்ப டீப்பாக வந்து லோ கார்ப் டயட்டுக்குள்ளே நான் போகலை. அப்படிங்கிறனால இதை தைரியமாக எடுத்துப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவாக இருந்துச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் பசிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பசிச்சா வந்து சேலட் சாப்பிடுவேன். சில நேரம் வந்து ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா நட்ஸு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவேன். குறிப்பாக வந்து வெள்ளரிக்காய், குக்கும்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி போட்டுப்பேன். வெள்ளரிக்காய், கேரட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி போட்டுப்பேன். அதை எடுத்து சாப்பிடுவேன். அது வந்து பசியை நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். கேரட்டு சாப்பிட்றதில்ல, நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் கேரட்டு. எனக்கு அப்புறம் அந்த பல்லு நல்லா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கேரட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இல்லைனா கேரட் சாப்பிட்டுட்டு இருந்த டைம் வந்து ஸ்கின் நல்லா அழகாக இருந்துச்சு, எனக்கு நல்ல க்ளோவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 11 மணி இருக்கிறப்போ கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் வால்நட்டும் கொஞ்சம் பிஸ்தாவும் வந்து சாப்பிட்ருந்தேன். அப்புறம் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தான் மார்னிங் ஸ்கின் கேரே ஆரம்பித்தேன். அந்த சில யூடியூபர்ஸ் எல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காலையில் இவங்க எத்தனை மணிக்கு எழும்பி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். நான் காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பல்லெல்லாம் விளக்கிட்டு கிச்சனுக்குள்ளே ஏறினேன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே செய்வேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலை, அதனால் அவள் ஸ்கூலுக்கு போகல. உட்காந்துட்டு அவளுக்கு ஸ்கின் கேர் தெரியுது, இதை பண்ணுங்கம்மா அதை பண்ணுங்கம்மான்னு அவள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. லாக்மியோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். முகத்தை கழுவுறப்போ கழுத்துக்கும் சேர்த்தே நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கணும். நம்மளோட ஃபேஸ் மட்டும் கிடையாது, கழுத்துக்கும் சேர்த்து நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்கணும். ஸோ அதனால் நான் நேச்சுரலாக சில ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ராடக்ட் வாங்கி யோசித்து பண்ணுறது இந்த தடவை தான். இடையில 2-3 முறை ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். இந்த முறை 30 days கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு ஷார்ட்ஸில் வந்து வீடியோவாகவே போட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இப்போ கழுத்து முகம் எல்லாம் நல்லாவே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வெறும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் முகத்தில் போடுறதோட மட்டும் கிடையாது. நிறைய தண்ணி குடிக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், அதாவது ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும், அப்புறம் ஃப்ரூட்ஸு தேவைக்கு எடுத்துக்கணும், நீட்டாக கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட ஸ்கின் கேரில். மெயினாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஆனால் எனக்கு இப்போ அப்படியே தலைகீழ என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஹையில் பீக்கில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. ஃபேஸ் வாஷ்லாம் முடிச்சு தண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா முகத்தை துடைச்சிட்டு அடுத்ததாக வந்து நம்மளோட மாய்ஸ்சரைசராக போட்டுக்கிறேன். நான் லாக்மியோட மாய்ஸ்சரைசர்
நான் முன்னாடியெல்லாம் பாண்ட்ஸு அதுக்கப்புறம் நிவியா ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் நமக்கு விலைக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அது என்னோடய ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். இந்த முறை வந்து இது லாக்மி பார்த்தோன்னே சரி கையில் காசு இருந்துச்சு, சரி நம்ம இந்த முறை லாக்மியை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு லாக்மியை வாங்கினேன். என்னோடய காசு கிடையாது, ஹஸ்பண்டோட கையில் காசு இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். என் கையில் காசு இருந்தால் இந்த காசு போட்டு நான் கண்டிப்பாக லாக்மி வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து பாண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட நிவியா இருக்குல்ல, இந்த ரெண்டுமே எனக்கு நல்லாவே செட் ஆகும். கண்ணுக்கு கீழே கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம மாய்ஸ்சரைசர் போடணும். ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த தூக்கமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் அவங்க உடம்பு வலியில் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, தூங்கவே மாட்டேன். அப்படி தூக்கம் சுத்தமாக எனக்கு கிடையாது இப்போது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கலாம். லாக்டோகாலமினோட சன்ஸ்க்ரீன் இது எல்லாத்தோட லிங்கை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறப்போ சைடில் வந்து உங்களுக்கு வரும், அதில் நீங்கள் ஷாப் அப்படின்னு வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லா ப்ராடக்டோட லிங்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்க மாதிரி இருக்கா. நான் ஒரு டாக்டரோட ஒரு டெர்மட்டாலஜி ஒருத்தங்களோட வீடியோ ஒன்று நான் பார்த்துருந்தேன். அவங்க சொன்னது என்னென்னா கையில் எடுத்துக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய எடுத்துக்கணும், சும்மா தொட்டு பூசக்கூடாது, நிறைய எடுத்து நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நிறைய எடுத்தேன். ஆனால் எனக்கு சொல்லணும், இந்த சன்ஸ்க்ரீன் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது முகம். பார்க்கல, ஏதாவது ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி மாதிரி வந்துச்சுன்னா இந்த சன்ஸ்க்ரீனாக நிறுத்திடுவேன். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் என்னோடய ஸ்கின். நிறைய ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகவே செய்யாது, நமக்கு எல்லாம் கிடைக்கவும் செய்யாது. இப்போ ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு கையில் அப்போ காசு இருக்காது, அதாவது அக்கௌண்ட்டில் காசு இருக்காது. சரி நம்ம கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இந்த அப்பல்லோ மெடிக்கல் ஸ்டோரில் இருந்தால் நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். நம்ம கையில் கிடைக்கிறப்போ காசுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறப்போ போய் வாங்கிடுறது, அந்த மாதிரி தான் இந்த முறை வாங்கியிருந்தேன் நான். இது மட்டும் கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தானா. மிச்சம் இருந்த சன்ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா நான் கையிலெல்லாம் கையிலெல்லாம் போட்டுட்டேன். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா வெயிலில் போனால் மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் வந்து நம்ம கிச்சனில் சமைக்கிறோம் இல்லையா, நமக்கு நல்லாவே டேன் ஆகும். நம்மளும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும். போட்டுட்டேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக இருந்துச்சு. பார்க்கலாம் ஸ்கின் எந்த அளவுக்கு மாறுது, எப்படி சேஞ்ச் ஆகுது, 30 நாளில் எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோசை, நிறைய பீட்ரூட் பொரியல், சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் வந்து எனக்கு பசி இல்லாதனால என்னோடய முக்கிய உணவே வந்து ஒரு கொய்யா தான். நான் வெறும் வயரோட படுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கொய்யாவாவது சாப்பிடுவேன். மோஸ்ட்லி கொய்யா மட்டும்தான் சாப்பிடுவேன் நைட்டு பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய கொய்யா இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் ஒரு கப்பு டீயும் குடிச்சிருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே இன்னைக்கு போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நைட் கேர் ரொட்டீனும் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து குளிச்சுட்டு வர்றப்பவே பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, அது வச்சு முகத்தையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முகம் கழுத்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நைட் க்ரீம் என்கிட்ட கிடையாது, அதனால நான் மாய்ஸ்சரைசர் போடுறேன். நைட் க்ரீம் போடலாம், அது நைட் க்ரீமும் மாய்ஸ்சரைசரும் இல்லை அப்படின்னா நைட் கேர் ரொட்டீனுக்கு வந்து நம்ம இது ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அது போடலாம். ஆனால் லிப் பாம் கூட போடணும், அப்போ தான் நமக்கு லிப்பும் வந்து இந்த அளவு டேன் ஆகாது. என்னோடய லிப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே டேன் ஆகிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த லிப்பு வந்து ரொம்ப டார்க்காகவே இருக்கும். ஏன்னா எனக்கு அலர்ஜி வரும், லிப்பு வந்து வெடித்து அந்த மாதிரி பிளட்டெல்லாம் வரும் சின்ன வயசில். இப்போ இல்லை, அந்த டைம்லேருந்து அந்த டேன் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் என்னோடய லிப்பு வந்து பிளாக்காகவே இருக்கும் எப்போவும். நம்ம அதுக்காக கேர் பண்ணதும் கிடையாது, நமக்கு அந்த டைம் தெரியாது இல்லையா. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுது, நமக்கு அந்த டைம் எதுவுமே தெரியாது. அதனால் லிப் கேருக்காக ஏதாவது லிப் பாம் வாங்கணும், நல்ல ப்ராடக்ட் பார்த்து வாங்கணும். லோக்கல் ஏதாவது வாங்கி ஏதாவது அலர்ஜி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நல்லதை பார்த்து வாங்கணும். இல்லைனா நம்ம நெய் வேணும்னாலும் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு இருக்க பொருளை வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட் கேர் ரொட்டீனும் முடிச்சுட்டேன். என்னோடய டே இப்படி தான் போச்சு. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோன்னா இன்னும் நல்ல க்ளோ ஆகும் நம்மளோட ஸ்கின். ஏன்னா நமக்கு நல்லா வேர்க்கும் இல்லையா, நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாமே வெளியே போயிடும் அந்த வேர்வை மூலமாக. அது வந்து இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வீட்டில் வந்து ஒரு வீடியோ கூட கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டயட் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டயட்டில் பெருசாக டிப்ஸ் இல்லை, ஆனால் ஸ்கின் கேரில் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.